சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம், முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 2 தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. துலா ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றுமுகமான நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த 1, 5, 9ங்கிறது மூல திரிகோணம் அப்படின்னு பேர். அது என்னங்க மூல திரிகோணம் அப்படின்னா 360 டிகிரி ஒரு வட்டம் அப்படின்னா அதில் 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி இதுக்குள்ளே நம்ம அதை பிரித்து அதில் கோடு போட்டோம் அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். 60 பாகை 60 பாகை 60 பாகை கொண்ட ஒரு ட்ரையாங்கிள்.
அதுதான் இந்த மூல திரிகோணம்னு பேர். இந்த லக்னத்தில் ஆரம்பித்தோம்னா அடுத்தது 5ஆம் பாவத்தில் உட்காரும், அப்புறம் 9ஆம் பாவத்தில் உட்காரும், மறுபடியும் இந்த லக்னத்துக்கே வந்துடும். 1, 5, 9ன்னு வரும். அது இந்த மூல திரிகோணம்னு பேர். அந்த மூல திரிகோணத்திலே இந்த துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல கிரகங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட நல்ல கிரகங்கள் போகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையுது. 5ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி போகிறார், உங்களை லக்னாதிபதி போகிறார், 2ஆம் அதிபதி போகிறார் 5ஆம் பாவத்தில். உங்களுடைய 7ஆம் அதிபதியும் அதே இடத்துல செல்கிறார், உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியும் அதே இடத்துல செல்கிறார், விரயஸ்தானாதிபதியும் அதே இடத்துல செல்கிறார். உங்களுடைய தர்ம கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய மாற்றத்தை கொடுக்க தைரிய வீரிய சுகஸ்தானம், எல்லா கிரகங்களுக்கும் ஆளுமை எல்லாமே இப்போ 5ல் போய் உட்காருது. 5ஆம் பாவம் மூல திரிகோணம், 9ல் குரு, 5ல் அத்தனை கிரகம். துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க இந்த மாதம். அதனால் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்யணும், ஒரு புதிய தொழில் துவங்கணும், அதிகமான ஒரு பயத்தோடு இருக்கீங்களா, கவலையே படாதீங்க. பயத்தை ஓரம் கட்டிட்டு இந்த மாதம் ஆரம்பிங்க. அடித்து தூள் கிளப்பி பெரிய துவம்சமான ஒரு பெரிய லாபத்தை ஈட்டுவீங்க. இதில் இன்னொரு விஷயம், 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறதுனால அடுத்து என்ன முதலீடு வரக்கூடிய லாபம் வரும், அதை எதில் முதலீடு செய்யணுங்கிறதுல கவனமாகவும் இருக்கணும் நீங்கள். அதனால் சிவாச்சாரியார் சொல்லிட்டாரு, எதனால் நமக்கு தானே பணம் வருதுன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் விரலுக்கு கிடைச்ச வீணாக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் அதை நல்ல சுப முதலீடாக செஞ்சீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு நீங்கள் அதை நல்ல அபிவிருத்தியாக வளர்த்தி கொள்ளுவீர்கள். பல நன்மைகள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போது பிப்ரவரி மாதத்தில். அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முருகனை வழிபாடு செய்யுங்க. முன்னாடியே சொன்னால் தைப்பூசம், இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வருது. துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் 2, 7க்கு உடையவர். அதனால் முருகனை கும்பிடணும். இன்னொன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 2க்குடையவரும் 7க்குடைய செவ்வாயும் 5ஆம் இடத்துல செல்லுகிறதுனால கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். அடுத்ததாக 5ஆம் அதிபதி குரு பகவான், 5ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. 5ஆம் இடத்துல சனி செல்ல வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால சனி பகவானினால் யாராவது துளாராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகி கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பிறப்பு உறுதியாகும், குழந்தை கிளிக் ஆகும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கீங்க, ரொம்ப சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக நாங்கள் மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், கவலையே கூடாதுங்க. இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி இடத்தை 5ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சி பலம் பெறுகிறார். குரு புத்திர காரகன், அவர் புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதனாலே குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உள்ளது. இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாட்டிலே வெற்றி கிடைக்கும். 159ங்கிறது தெய்வ வழிபாடு. அதனால் தெய்வ வழிபாட்டிலே நல்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக குலதெய்வத்தை போய் பார்க்கவே இல்லை, குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி வச்சுருக்கேன், அந்த பிரார்த்தனையை போய் செய்தே முடிக்கலைன்னா கவலையே படாதீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டு வழிபாடு செஞ்சு நல்ல வேண்டுதல், நல்ல பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷம், ஞானம், அறிவு, வம்ச அபிவிருத்திகள் நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபதி பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க.
அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொஞ்சம் குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக அதிகார வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சில பேர் அதை முட்டுக்கட்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வியாபார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல புதன் போயிருக்காரு. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தங்க வியாபாரியாக இருந்தால் அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம்னா என்ன சார், வியாபாரின்னு என்ன சார்னா நீங்கள் பொருள் வாங்கி விற்கக்கூடிய இந்த மளிகை கடை வியாபாரம் பண்ணாலும் சரி, ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஷேர் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லாட்டி மற்ற பொருட்களை வாங்கி விற்கும், அதாவது கைமாற்றி விடுற பொருள் வேலை செஞ்சாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது வியாபாரம். அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் முதலீடுகளை கண்ட்ரோல் செய்து கொள்வது நல்லது. அடுத்தவங்களை நம்பி பொருள் கொடுக்காதீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கு அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட முதல்ல பேசணும். அவங்கக்கிட்ட நீங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அது அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஜோதிஷர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், எதெல்லாம் எந்த இடத்துல தான் பேச்சு இருக்கோ, கதை சொல்பவர்கள், இவங்க யாராக இருந்தாலும் சரி,
இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வருமான தடைகள் விலகும். ஆனால் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிப்பீங்களே தவிர படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் பெற்றோரிடம் திட்டு வாங்குவதற்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்கள், அதாவது குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர்கள், குழந்தைகள் விஷயத்தில் அவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுடைய தேவைகளை அதுக்கேற்ற மாதிரி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமாக நீங்கள் அதாவது வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில எதிர்பால் இனத்தவர்களால் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ரிசல்ட் இருந்தாலும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அடங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகன் திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை முருகன், பழனி முருகன்னு எந்த இடத்துல குன்றிருக்கும் இடமெல்லாம் குமலையற்றோர் வழிபடட்டோன்னு முருகன் எங்கே இருந்தாலும் சரி, மலை மேலே இருந்தாலும் சரி, பாதாளத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, முருகனை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் வேல்மாறல் படித்து வாருங்கள். உங்களுக்கு தடைகளை போக்கக்கூடிய வேல் உங்களுடன் பயணிக்கும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல்,
பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கு பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எதையுமே தன் முயற்சியால சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியான அன்பர்கள் அவர்கள். அப்போ அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக வருது. ஏதாவது ஒரு செயல்ல அவங்க வெற்றி வருவாங்க அவங்க முயற்சியில. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒவ்வொரு தரமான முயற்சியில இருக்கும். இது எல்லாமே வந்து பொதுவா கோச்சாரத்தையும் மாத கிரகங்கள் அடிப்படையை வச்சுதான் நம்ம சொல்றோம். அவங்க தசா புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும். அப்போ இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள், புது உறவுகள் வருகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த திருமண சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருக்களால் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் வாங்கி கடனை அடைக்கும் ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு பெரிய கடனுக்காக ஒரு சின்ன கடனுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அதே போல வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. டிவி, டேபிள், ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் 1 கிராமாவது இந்த மாசத்துல யாரோ அதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆசைக்காகவோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன மாசத்தை காட்டிலும் பிப்ரவரி மாசம் ஒரு முன்னேற்றத்தை தரும் படிப்பு விஷயத்துல. அதே மாதிரி அரசாங்க பரீட்சைகள் எழுதுற விஷயத்துல, அதாவது டிஎன்பிசி வெளி உறவு தொடர்புக்கான பரீட்சைகள், எக்ஸாமு, ஏதாவது பேப்பர் ரெடியாகாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் ஒரு சரியான உதவிகளால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு சுமாரான சூழ்நிலையில அந்த பக்கம் 10 வாக்கு அப்படின்னா இந்த பக்கம் 10 வாக்கு, ஆண் 10 வாக்குன்னா பெண் 10 வாக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலை, வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. வயதானவர்களை குடும்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உடல்நிலை சூழ்நிலை காரணமா ஏதாவது நரம்பு தளர்ச்சி, ப்ரெஷர், நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய அமைப்புல செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த மாசம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அதே மாதிரி சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கையில் இருந்தால். அதே போல ஒரு மனசுல நினைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மாசமா கண்டிப்பா இந்த துலாம் மாசம், அதாவது துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாசம் சப்போர்ட் பண்ணும், உதவி பண்ணும். அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல இருக்கும். வண்டி வாகனம் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாசத்துல சில சில பிரச்சனைகளை செய்யும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். யாருக்கும் உதவி பண்ண போய் சங்கடப்பட்டுக்காதீங்க. உதவி இந்த மாசம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆனா ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டா நீங்க தான் அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அதே போல உங்களுக்கும் பர்சனல் லோன், இஎம்ஐ, பஜாஜ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செய்யுங்க.
உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது தினசரி வழிபாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில அந்த தேங்காயோட அடி மூடி நல்லா சாம்பல் ஆக்கிட்டு தேங்காய் எண்ணெயும் அந்த சாம்பலையும் கூட மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போறது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் இந்த மாசத்துக்கு வழிபடல அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா, தாராபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயம், தாராபுரத்துல பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. அந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ளேயே இருக்கு, நீர் வீட்டுல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, உங்க ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் போய் சனி பகவான் இருக்கிறார். அப்போ உங்க மனசு ஒரு இறுக்கமா இருக்கும் எதிரிகளுடைய அமைப்புல. அப்போ அகத் என்றால் மனம் என்று அர்த்தம். அப்போ அகத்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க தெய்வத்தை மனசார விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். உங்க உள்ளூர்லயே கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி சிறப்பையும் தரும். இந்த மாதம் உங்கள் முயற்சியால் முடிந்தவரை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எதையுமே தன் முயற்சியால சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியான அன்பர்கள் அவர்கள். அப்போ அந்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக வருது. ஏதாவது ஒரு செயல்ல அவங்க வெற்றி வருவாங்க அவங்க முயற்சியில. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒவ்வொரு தரமான முயற்சிகள இருக்கும். இதெல்லாமே வந்து பொதுவா கோச்சாரத்தையும் மாத கிரகங்கள் அடிப்படையை வச்சுதான் நம்ம சொல்றோம். அவங்க தசா புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும். அப்போ இந்த துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள், புது உறவுகள் வருகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த திருமண சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருகளால் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் வாங்கி கடனை அடைக்கும் ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு பெரிய கடனுக்காக ஒரு சின்ன கடனுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அதே போல வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. டிவி, டேபிள், ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் 1 கிராமாவது இந்த மாசத்துல யாரோ அதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆசைக்காகவோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன மாசத்தை காட்டிலும் பிப்ரவரி மாசம் ஒரு முன்னேற்றத்தை தரும் படிப்பு விஷயத்துல. அதே மாதிரி அரசாங்க பரீட்சைகள் எழுதுற விஷயத்துல, அதாவது டிஎன்பிசி வெளி உறவு தொடர்புக்கான பரீட்சைகள், எக்ஸாம், ஏதாவது பேப்பர் ரெடியாகாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் ஒரு சரியான உதவிகளால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு சுமாரான சூழ்நிலையில அந்த பக்கம் 10 வாக்கு அப்படின்னா இந்த பக்கம் 10 வாக்கு, ஆண் 10 வாக்குன்னா பெண் 10 வாக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து போகும். ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. வயதானவர்களை குடும்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உடல்நிலை சூழ்நிலை காரணமா ஏதாவது நரம்பு தளர்ச்சி, ப்ரெஷர், நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய அமைப்புல செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த மாசம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அதே மாதிரி சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார்.
அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கையில் இருந்தால். அதே போல ஒரு மனசுல நினைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மாசமா கண்டிப்பா இந்த துலாம் மாசம், அதாவது துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாசம் சப்போர்ட் பண்ணும், உதவி பண்ணும். அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல இருக்கும். வண்டி வாகனம் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாசத்துல சில சில பிரச்சனைகளை செய்யும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். யாருக்கும் உதவி பண்ண போய் சங்கடப்பட்டுக்காதீங்க. உதவி இந்த மாசம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆனா ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டா நீங்க தான் அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அதே போல உங்களுக்கும் பர்சனல் லோன் இஎம்ஐ பஜாஜ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செய்யுங்க. உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது தினசரி வழிபாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில அந்த தேங்காயோட அடி மூடி நல்லா சாம்பல் ஆக்கிட்டு தேங்காய் எண்ணெயும் அந்த சாம்பலையும் கூட மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போறது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் இந்த மாசத்துக்கு வழிபடல அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா, தாராபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயம், தாராபுரத்துல பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. அந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ளேயே இருக்கு, நீர் வீட்டுல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, உங்க ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் போய் சனி பகவான் இருக்கிறார். அப்போ உங்க மனசு ஒரு இறுக்கமா இருக்கும் எதிரிகளுடைய அமைப்புல. அப்போ அகத் என்றால் மனம் என்று அர்த்தம். அப்போ அகத்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்க தெய்வத்தை மனசார விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். உங்க உள்ளூர்லயே கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த மாதிரி வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியும் சிறப்பையும் தரும். இந்த மாதம் உங்கள் முயற்சியால் முடிந்தவரை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.